பிரத்யங்கிரா தேவி நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த பேட் வைப்ரேஷன் ஆஃப் அவர் லைஃப் எப்படின்னா, வீட்டில் வந்து நீங்கள் ஒருத்தரை கூப்பிடுறீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, பா அவனை மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடையவே கிடையாதுன்னு. ஆனால் அந்த நண்பன் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு தீங்கு நினைக்க இருக்கும் பொழுது அந்த தீங்கை மறையச் செய்து அந்த மைண்டை நெகட்டிவ்லேருந்து அப்படியே பாசிட்டிவாக மாற்றித்தரும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த பிரத்யங்கிரா. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ நம்ம லைஃப்பில் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காலகட்டம் வரும். அதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஐயோ இதை செய்யணும்னு நினச்சா நான் செய்யலை, இதை பண்ணணும்னு நினச்சேன் பாரு இதை நான் பண்ணல அப்படின்னு ஒரு வேவரிங் மைண்டு நமக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ராகு பகவான். ராகு தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே லஸ்ட், இங்கிலீஷில் வந்து லஸ்ட், இந்த ஆசைகளை தூண்டும் ஒரு கிரகம். ராகு நல்லதும் பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார். அதனால தான் சொல்லுவாங்க 18 வருஷம் ராகு திசையில் பார்த்திங்கன்னா முதல் 9 வருஷம் சில பேருக்கு பயங்கர நல்லது நடக்கும், அடுத்த 9 வருஷம் அப்படியே பெரட்டி போடும். அதுவும் ராகு திசையில் சனி புக்தி வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏனென்றால் நமக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் ஒரு காலம் அது. லைஃப்பில் ஒரு பெரிய பிளாக் மார்க்கை தர கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆகவே இந்த ராகு பகவானின் சஞ்சலங்கள் நமக்கு ஒழிய, ராகு பகவானின் தொல்லைகள் நமக்கு நிறைய ஏற்படாதிருக்க இந்த மாதிரி ராகு காலத்திலே செய்ய வேண்டிய பூஜைகள் பரிகாரம் செய்யும் பொழுது அன்னை சூழ்னி துர்க்கையை வழிபடும் பொழுது ராகுவின் அதிதேவதை துர்க்கை அம்மன், அந்த துர்க்கையில் ஒரு வடிவம்தான் சூழ்னி துர்க்கை. விஷ்ணு துர்க்கை, சூழ்னி துர்க்கை, சிவதுர்க்கை என்ற துர்க்கையிலே பல முகூர்த்தங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே சூழ்னி துர்க்கையை வழிபடும் பொழுது ராகு தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் திறம்பட ராகுவை கையாண்டு அதிலிருந்து மீண்டு வருவார் என்பது ஐதீகம்.